சிவபெருமான வணங்குறனால நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பா எடுத்து செல்வாரு. அது என்ன உயர்ந்த நிலை அப்படின்னா, நான் பொன் பொருள் செல்வத்துல சொல்லல, நம்முடைய மனசு சொல்றேன். நம்முடைய மனசு உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை நம்மளால அழகா அடைஞ்சிட முடியும். அந்த மனசானது சிவபெருமான வணங்க வணங்க மேன்மை அடைஞ்சுக்கிட்டே போகும். என்ன மாதிரி மேன்மை அடையும்? ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. நம்ம மனசு அமைதியாயிடும், பக்குவம் வந்துடும், பொறுமையா அணுகக்கூடிய குணம் வந்துடும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாமே சிவன் நம்மள செதுக்கி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். சிவபெருமான் நம்மையே தயார்படுத்தி நம்ம மூலியமாவே வாழ்க்கையில வர பிரச்சனைகளை சமாளிக்க கத்து தருவாரு. நம்மளால முடியாதப்போ ஏதோ ஒரு ரூபத்துல அவரே வருவாரு. நமக்கு பயங்கரமான மனக்குழப்பம் இருக்கிறப்போ கோயில்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. கண்ணை மூடி சிவனை நினைச்சு ஒரு 5 நிமிஷம் மெதுவா ஓம் நம சிவாயன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட மனக்குழப்பமா இருந்தாலும் இருந்த இடம் தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் அப்பா இருக்காரு பாத்துப்பாரு அப்படிங்கிற தைரியம் கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.